Hi friends, welcome to Tnpsc YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Tnpsc Group-4 exam நாளைக்கு நடக்க போகுதுங்க. Tnpsc Group-4 exam எழுதக்கூடிய தேர்வர்களுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் பல மாதங்களா பல வருடங்களா Tnpsc எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ எத்தனை மாதங்களா படிக்கிறோம் எத்தனை வருடங்களா படிக்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. நம்ம படிக்கக்கூடிய அந்த விஷயங்களை தேர்வு அறையில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த 3 மணி நேரத்தில் என்ன ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண போகுதுன்னா நம்மளோட வெற்றி தீர்மானிக்கப்பட போகுது. ஸோ பதட்டப்படாமல் இருங்க. நீங்கள் படித்த விஷயங்கள் அத்தனையுமே உங்கள் மைண்டில் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே பதட்டப்படணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி புது புது விஷயங்களாக தேடி நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாங்க. ரொம்பவே ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் நமக்கு வெற்றியை தரும். அடுத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான திங்ஸ், அதாவது ஹால் டிக்கெட்டை இன்றைக்கி மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. வாட்ச் எடுத்து வச்சுக்கோங்க. டிஜிட்டல் வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நார்மலான வாட்ச் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம் சென்டருக்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவே நீங்கள் போகிற மாதிரி ரெடியாகி போய்க்கோங்க. ஏன்னா அது லாஸ்ட் மினிட்ஸ் பதட்டத்தை தவிர்க்கும். அடுத்து எக்ஸாம் அறைக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமே ஒரு 2 மினிட்ஸ் ஒரு மெடிடேஷன், ஒரு சின்னதாக ஒரு தியானம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கும். நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் பீஸ்ஃபுல்லாக நல்லபடியாக எழுதுறதுக்கு அது துணை புரியும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணி உங்கள் டைம் ஸ்டார்ட் பண்ணோடனே எழுத ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச விஷயங்களை ஒன்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லைட்டாக குறிச்சிக்கோங்க. குறிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சின்னதாக ஒரு டாட் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. அது லாஸ்ட் மினிட்ஸில் நம்ம செக் பண்ணுறதுக்கு உதவும். தெரியாத கொஸ்டின்ஸ்க்கெலாம் எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அந்த ஆன்சரை நீ கிளிக் பண்ணுங்கள். அது 75% கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்போவாவது படிச்சிருப்போம். அந்த விஷயம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மைண்டில் கிளிக் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ஒரு ஆன்சர் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு விடை தோணும். அந்த ஆன்சரை நீங்கள் ஆன்சராக தேர்ந்தெடுங்க. அதில் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனுமே ஆக வேண்டாம், மாற்ற வேண்டாம். கண்டிப்பாக எக்ஸாம் எல்லாத்துக்குமே நல்லபடியாகவே அமையும்னு நான் நம்புகிறேன். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ நல்ல எக்ஸாம் எழுதுங்க, பதட்டப்பட வேண்டாம். ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் ஒரு முறை டிஎன்பிசி தமிழ் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.